வணக்கம். எஸ்ஏ ரியல் எஸ்டேட்லேருந்து அரவிந்த் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆவடி பருத்திப்பட்டு. ஸோ ஆவடிக்கு முன்னாடி பருத்திப்பட்டு லொக்கேஷனில் உங்களுக்கு ஒரு 5 BHK பியூட்டிஃபுல் பங்களா ஒன்று பார்க்க வந்திருக்கோங்க. ஸோ இந்த வில்லாவோட லேண்ட் ஏரியா பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2000 ஸ்கொயர் ஃபீட் வருது. 50க்கு 40 சைஸ் உங்களுக்கு. ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 50 அடி, லென்த் வந்து பார்த்திங்கன்னா 40 அடி. ஸோ 50/40 சைஸில் 2000 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல் பங்களா ஒன்று பார்க்க வந்திருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இது லொக்கேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூந்தமல்லியிலேருந்து ஆவடி போகும்போது உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி லெஃப்ட் சைடில் வருது. பருத்திப்பட்டு செக் போஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த செக் போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக வந்து ஒரு 1 to 1.2 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு 5 BHK பங்களா ப்ராப்பர்ட்டிங்க இது. ஸோ இது வந்து ஒரு CMDA அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டி. பேங்க் உங்களுக்கு லேண்டு உங்களுக்கு அப்ரூவ்டு, பில்டிங்கும் அப்ரூவ்டு. ஸோ பேங்க் லோன் போய் தாராளமாக இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ ரோடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 30 ஃபீட் ரோடு ஒரு பக்கம் 24 ஃபீட் ரோடு. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோட மெயின் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டி. நார்த் வெஸ்ட்டு கார்னர் ஃபேஸிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்த் ஃபேஸிங்கு, பட் நார்த் வெஸ்ட்டு கார்னர் உங்களுக்கு. ஸோ இது வந்து லேண்டு வாங்கி அவங்களே ஓனாக கட்டியிருக்காங்க, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பில்டர் கிட்டேருந்து வாங்கின ப்ராப்பர்ட்டி கிடையாது இது. ஸோ அவங்களே லேண்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, பில்டரை வச்சு அவங்களுக்கு பிளான் போட்டு கட்டியிருக்காங்க வீடு. ஸோ நான் சொன்ன மாதிரி ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50 அடி வருது. ஸோ வீடு நல்லா உங்களுக்கு பார்க்க வெளிலேருந்து பார்க்கறது நல்லா சூப்பராக லாவிஷாக இருக்கும், எலிகெண்ட்டாக இருக்கும் வீடு பார்க்குறதுக்கு. ஸோ இந்த லேஅவுட்டில் பார்த்திங்கன்னா எல்லா வீடுமே ஓரளவுக்கு பங்களா டைப்பில் தான் இருக்குது. அப்பார்ட்மெண்ட்டு, அப்புறம் பெரிய பெரிய பங்களாஸ் அந்த மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லேண்டு காஸ்ட் வந்து உங்களுக்கு மினிமம் 5500 6500 வரைக்கும் போயிட்டுருக்கு பர் ஸ்கொயர் ஃபீட் காஸ்ட் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ சுற்றி நல்லா செட் பேக் விட்டு சூப்பராக கட்டியிருக்காங்க. ஒரு 2 கார் நிறுத்தக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங் ஸ்பேஸு, ஒரு இனோவா ஒரு செடான் நிறுத்தலாம், அந்தளவுக்கு நல்ல பெரிய கார் பார்க்கிங் ஸ்பேஸு. ஸோ இது அவங்க ஓனுக்குன்னு கட்டினதால் நிறைய விஷயங்கள் பார்த்து கட்டியிருக்காங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்லா பார்த்து கட்டியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு திங் உள்ளே என்ட்ரானு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹாலுங்க. ஸோ உங்களுக்கு டோர் பார்த்தீங்கன்னா டீக்வுட்டில் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. ஸோ உள்ளே என்ட்ரானதும் ஒரு பெரிய ஹால் பண்ணியிருக்காங்க. டபுள் ஹைட் சீலிங் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஹால்லேருந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் கட்டிங் பண்ணிவிட்டு மேலே டபுள் ஹைட் சீலிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு செமி ஃபர்னிஷ்டு வில்லா. ஃபால் சீலிங்கு, கபோர்டு, லாஃப்ட்டு எல்லாமே அவங்களே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் பக்கத்தில் ஒரு ஸ்டோர் ரூம் இருக்குது. ஸோ ஸ்டோர் ரூம் வந்து பார்த்திங்கன்னா கேரளா சைடில் ரொம்ப ஃபேமஸு. ஸோ அவங்க வீடு கட்டுறாங்கனாலே கண்டிப்பாக ஸ்டோர் ரூம் இல்லாமல் கட்ட மாட்டாங்க. ஸோ வீடு கிச்சனில் பக்கத்துலேயே உங்கள் ஸ்டோர் ரூம் தனியாக இருக்குது, டைனிங் ஏரியா தனியாக இருக்குது. ஸோ நான் சொன்ன டபுள் ஹைட் சீலிங் இதுதான் உங்களுக்கு. ஸோ நல்ல ஒரு வென்டிலேஷனு, பகலில் உங்களுக்கு லைட்டாக தேவைப்படாது, அந்த அளவுக்கு நல்ல ஒரு வென்டிலேஷனு. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹால் ஒன்று கொடுத்துருக்காங்க. கீழே வந்து 2 பெட்ரூம் இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூமு, ஒரு அட்டாச்சு ஒரு காமன். ஸோ அது வந்து ஜாக் அண்ட் ஜில் மாடலில் இருக்குது. ஸோ ரெண்டுமே அட்டாச்சுன்னு நம்ம சொல்லலாம், அந்த மாதிரி உங்களுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ கீழே வந்து உங்களுக்கு 2 பெட்ரூம் இருக்குது, அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு. ஸோ பெரியவங்க யாராவது இருந்தாங்கன்னா கீழே நீங்கள் அந்த ரூம் கொடுத்துடலாம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய லான்ச் ஏரியா, அண்ட் தென் 3 பெட்ரூம் இருக்குது. அதே மாதிரி ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாக் அண்ட் ஜில் ஒரு பாத்ரூமு, ஒரு பெட்ரூமுக்கு ஒரு தனியாக ஒரு அட்டாச் பாத்ரூம் ஒன்று. ஸோ பூஜை ரூம் தனியாக கொடுத்துருக்காங்க, இந்தியன் டைப் உங்களுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செகண்ட் பெட்ரூம், கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்க செகண்ட் பெட்ரூமு. ஸோ 5 பெட்ரூம் எனக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறவங்க இதை நீங்கள் ஸ்டடி ரூமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். பசங்களுக்கு படிக்கிறதுக்கு ஒரு ஸ்டடி ரூமாக கூட நீங்கள் கொடுத்துடலாம் இது. ஸோ இது வந்து உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது இந்த பாத்ரூம், ஒரு காமன் டாய்லெட்டு இந்தியன் மாடலில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ நல்லா பெரிய ஹால் ஃபுல் ஹால் வியூ பார்க்குறீங்க. ஸோ டியூப்ளெக்ஸ் டைப்புங்க இது. சுற்றி நல்லா செட் பேக் விட்டு நல்லா சூப்பராக கட்டியிருக்காங்க. கிச்சனில் பார்த்திங்கன்னா ஒரு கவுண்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க, டைனிங் ஏரியாலாம் சர்வ் பண்ணுறதுனால ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பூஜை ரூம், ஈஸ்ட் ஃபேஸிங் பூஜை ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ மெயின் வந்து இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா கட்டி முடிச்சு உங்களுக்கு ஒரு 4 to 5 years ஆகுது, ஒரு less than 5 years ஓல்டு. ஸோ கிட்டத்தட்ட நியூ ப்ராப்பர்ட்டினே சொல்லலாம். நல்லா பார்த்து கட்டியிருக்காங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ உங்களுக்கு நார்த் ஃபேஸிங் மெயின் டோர் இருந்தாலே, லேண்டு உங்களுக்கு நார்த் ஃபேஸிங் இருந்தாலே வாஸ்து வந்து உங்களுக்கு 100% கரெக்டாக சூட் ஆகுங்க. நார்த் ஃபேஸிங் வந்து ஆஸ் பர் வாஸ்து நம்பர் 1 அது ஆக்சுவலி உங்களுக்கு. ஸோ நான் சொன்ன பார்த்தீங்களா உங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோவில் என்னெல்லாம் பார்க்குறீங்களோ அது எல்லாமே அவங்க கொடுத்துட்றாங்க. அப்படியே இந்த ஃபர்னிச்சர்ஸில் இருந்து உங்களுக்கு, அப்புறம் இந்த கேசரு, எல்லா ரூம்லேயும் உங்களுக்கு லைட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ எதுவுமே அவங்க ரிமூவ் பண்ணலை, அப்படியே கொடுத்துட்றாங்க உங்களுக்கு. சிம்னிஸு. ஸோ இதான் நான் சொன்ன ஸ்டோர் ரூம் உங்களுக்கு. கிச்சன் பக்கத்துலேயே ஸ்டோர் ரூம் இருக்குது. ஸோ கிச்சன் ரொம்ப கிளம்ஸியாக இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் இங்கே நீங்கள் ரேக் பண்ணிக்கலாம், அந்தளவுக்கு நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ கிச்சன்லேருந்து ஒரு சைடு என்ட்ரன்ஸ் இருக்குது, சர்வீஸ் ஏரியா உங்களுக்கு, வெசல் வாஷிங்க்கு, அந்த வாஷிங் மிஷின் எல்லாமே நீங்கள் இங்கே வச்சுக்கலாம். நீங்கள் மோட்டர் பார்த்தீங்கன்னா கீழே இருந்து போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க, வெளியில் போய் போட வேண்டாம், வீட்டுள்ளே இருந்து மோட்டர் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ சுற்றி நல்ல செட் பேக், ஆல்ரெடி செட் பேக் விட்டு கட்டியிருக்காங்க. நாளைக்கு ஃபியூச்சரில் பக்கத்தில் இருக்கிற பில்டிங் உங்களுக்கு டெமாலிஷ் பண்ணி கட்டினா கூட ஒட்டி கட்டுறதுக்கு சான்ஸே இல்லை. ஸோ நல்ல ஒரு வென்டிலேஷன் உங்களுக்கு எப்போவுமே உங்களுக்கு. ஸோ நல்லா வார்மாக இருக்குது வீடு பார்க்குறதுக்கு, நல்லா எலிகெண்ட்டாக இருக்குது, நல்லா ப்ளசண்ட்டாக இருக்குது. ஸோ படிக்கட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க, ரயிலிங் வந்து எஸ்எஸ் ரயிலிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த படிக்கட்டில் இருக்க கிளாஸ் எல்லாம் மட்டும் அவங்க ரிமூவ் பண்ணியிருக்காங்க, ஏன்னா அது வந்து அந்த அளவுக்கு குவாலிட்டியாக பண்ணாதனால அவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க.
ஸோ அது அது சேல் பண்ணுன்ற ரீசனுக்காக திருப்பி அதை போடாமல் இருந்திருக்காங்க அவங்க. ஸோ வரவங்களுக்கு செலவுன்னு பார்த்தீங்கன்னா அது மட்டும்தான். அது இல்லாமல் ஒரு 2-3 இடத்துல மட்டும் ஒரு சீப்பேஜ் இஷ்யூ இருக்குது. அதை நீங்கள் கொஞ்சம் அரெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நான் வீடியோவில் கவர் பண்ணியிருப்பேன், நீங்கள் பார்க்கலாம். கார் பார்க்கிங்கில் ஒரு இடத்துல, அதுக்கப்புறம் ஹாலில் ஒரு 2-3 இடத்துல இருக்குது. சீப்பேஜ் இஷ்யூ கண்டிப்பாக இருக்குது ஒரு 2-3 இடத்துல. ஸோ நம்மளுக்கு ஒரு 5 ஒரு 8 lakhs வரைக்கும் நம்மளுக்கு இந்த வீடு வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக செலவு இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரேட் நம்ம நெகோஷியேட் பண்ணிக்கலாம் ஓனர்கிட்ட. ஸோ ரோடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பக்கம் 30 feet ரோடு, இன்னொரு பக்கம் 24 feet ரோடு. ஸோ நான் சொன்ன மாதிரி நார்த் வெஸ்ட் கார்னர் ப்ராப்பர்ட்டி இது. ஸோ இது வந்து 3rd bedroom பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இதில் உங்கள் அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க, வெஸ்டர்ன் டைப் உங்களுக்கு இதில். ஸோ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி தான் ஒன்றும் வரல உங்களுக்கு. பட் பஞ்சாயத்து வாட்டர்னு சொல்லுவோம், அது உங்களுக்கு வருது. சிம்பிளாக டேரெக்டாக வந்துடும் பஞ்சாயத்து வாட்டர். ஸோ போர் வந்து உங்களுக்கு 80 feet வரைக்கும் போர் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு 3 bedroom கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் 2 bedroom, ஃபஸ்ட் ஃப்ளோரில் 3 bedroom. ஸோ மொத்தமாக உங்களுக்கு 5 BHK வித் அட்டாச்சு டாய்லெட்டு. ஸோ 3 bedrooms சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட் ஃப்ளோரில் 3 bedroom இருக்குது. 3 bedroomலேயும் உங்களுக்கு நல்ல பெரிய பால்கனி கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் உங்களுக்கு காமனாகவும் ஒரு பால்கனி இருக்குது, அது ரொம்ப பெரிய பால்கனி. ஸோ அதில் க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் மாதிரி நம்ம சொல்லுவோம். உங்களுக்கு அந்த கிளாஸ்லாம் போட்டு நீங்கள் அழகாக கார்டன் செட்டப்பில் நல்லா கொண்டு வரலாம். அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க. கட்டும்போதே அதெல்லாம் பில்டர்கிட்ட கேட்டு வாங்கியிருக்காங்க அவங்க பிளான் படி. பில்டர்கிட்ட உட்காந்து அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு கனவு வீடை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு லான்ச் ஏரியா, 3 bedroom சொல்லியிருக்கேன். ஸோ இதுதான் இந்த வீட்டோட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம், 5th bedroom பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ வுட் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க. மேஜர் எக்ஸ்பென்ஸ் எதுவுமே கிடையாது. ஒரு பெயிண்டிங்கு ப்ளஸ் அந்த சீப்பேஜ் இஷ்யூ 2-3 இடத்துல இருக்குது, அதை அரெஸ்ட் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இது ஒரு ரோட் ஃபேஸிங் பால்கனி, இது வெஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்கக்கூடிய ஒரு பால்கனி. ஸோ நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டிங்க, சூப்பரான ப்ராப்பர்ட்டி. ஸோ இது வந்து ஒரு பேங்க் லோனில் இருக்குது. ஆக்சுவலி ஒரு 80 lakhs கிட்ட உள்ள அவுட்ஸ்டாண்டிங் லோன் இருக்குது. அவங்க கட்டும்போது பேங்க் லோன் போய் தான் இந்த ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் உங்களுக்கு லீகல் வைஸ் இந்த ப்ராப்பர்ட்டி க்ளீனாக இருக்கும். அது இந்தியன் பேங்க், நேஷனலைஸ்டு பேங்க்கில் 80 lakhs லோன் அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது. ஸோ நீங்கள் லீகல் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. அந்த லோன் அப்படி கூட உங்கள் பேரில் இங்கே லோன் ட்ரான்ஸ்ஃபர், பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இது ரோட் ஃபேஸிங் பால்கனி ப்ளஸ் நான் சொன்ன காமன் பால்கனி அது உங்களுக்கு. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஓனர் கோட் பண்ணிக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.25 crores. ப்ரைஸ் வந்து ஸ்லைட்லி நெகோஷியபிள் பேஸ்ட் ஆன் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். ஸோ இது வந்து கொஞ்சம் அர்ஜென்ட் சேல் மோடில் இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நாங்கள் சென்னை ஃபுல்லாக நாங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் பையிங் அண்ட் செல்லிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்கள்கிட்ட ஏதாவது ப்ராப்பர்ட்டி விற்கிறதுக்கு இருந்தாலோ, இல்லை உங்களுக்கு சென்னை லொக்கேஷனில் வேறு எங்கேயா ப்ராப்பர்ட்டி தேவைப்படுது அப்படின்னாலோ ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது, கால் பண்ணி நீங்கள் கூட பேசலாம். என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கு என்னோடய சேனலை ரெஃபர் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.